ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் என்ன வேலை, என்ன போஸ்ட்டு, எவ்வளோ சம்பளம், என்ன விவரங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, சிஸ்டம் அனாலிஸ்ட் கம் டேட்டா மேனேஜர். இது வந்து ரெண்டு போஸ்ட் வந்து 2 காலி பணியிடங்களை வந்து தற்போது நிரப்ப போகிறாங்க. இந்த வேலைக்கு வந்து சம்பளமாக மாதத்துக்கு வந்து 30,000 ரூபா வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் 14/11/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் 28/11/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், இந்த வேலைக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தா, சிஸ்டம் அனாலிஸ்ட் கம் டேட்டா மேனேஜர் இந்த ஜாபோட போஸ்ட்டு. என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, இன்ஜினியர் படிச்சிருக்கணும், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லைனா டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், அதுவும் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அது இல்லைனா மல்டிமீடியா அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 60 வயசு உள்ளவங்க வரையும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த அளவில் இது வந்து ஒரு 11 மாதம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இந்த ஜாப் வந்து, அதாவது 1 வருஷம்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் தான் இந்த ஜாபு. இது ஒரு டெம்பரரி ஜாபாக இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் 11 மாதத்துக்கு இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யலாம். மாதத்துக்கு வந்து 30,000 ரூபா சம்பளமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ண முடியாது. இது வந்து போஸ்ட் மூலயமா, ஆஃப்லைன் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய அந்த கல்வி தகுதி, ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அது போல் ஐடி ப்ரூஃப், உங்களோட ஃபோட்டோ, இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷன் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். foodSafety.tn.government.in இந்த வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷனும் இருக்குது, இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து 28/11/2024 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கணும். என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தா, கமிஷனரேட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, 1st and 2nd floor, ஓல்ட் ஃபிஷரிஸ் பில்டிங், டிஎம்எஸ் கேம்பஸ், 359 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 6,06,000. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனும் உங்களுடைய தகவலும் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கார்டு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேலையை வந்து அழைப்பாடை கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைக்கும். நண்பர்களே, இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நன்றி.